கூவத்தூரிலே அவர் முதலமைச்சராக ஆக்கப்பட்டது, அவர் எப்படி அம்மாவிடத்திலே வணக்கம் செலுத்தி தவழ்ந்தார் என்பதையெல்லாம் பழைய கதை. அதை தாண்டிய சிறப்பான கதைகளும் இருக்கிறது. அவர் எப்படி அந்த கூவத்தூரிலே முதலமைச்சரானார், எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார், அதற்கு என்னென்ன வேலைகள் நடந்தது என்பதை நான் இந்த நேரத்திலே வெளியிட்டாலோ சொன்னாலோ அது அரசியல் நாகரிகமாக இருக்காது என்பதை நான் உணர்ந்து, மீண்டும் தேவைப்பட்டால் இது போன்ற இன்றைக்கு அந்த ஐவர் சந்தித்து அனைவரும் ஒற்றுமை அடைய வேண்டும் என்று சொன்ன கோரிக்கையை பார்க்கவே இல்லை என்று பச்சை போய் சொல்லிய அந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு கூவத்தூரிலே இந்த பதவியை அவர் பெறுவதற்கு என்னென்னலாம் செய்தார் என்பதை கால போக்கிலே வரக்கூடிய காலங்களிலே சொல்லுவதற்கு தேவைப்பட்டால் சொல்லவும் தயாராக இருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்திலே உறுதியளித்து, தமிழக மக்கள் மீது மண் மீதும் உள்ள அக்கறையின் பேரிலே நான் இதை பழனிசாமி அவர்களுடைய செயல்பாட்டை, குறிப்பாக செங்கோட்டையன் அவர்களை போன்ற மூத்த தலைவர்களை இன்றைக்கு கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கக்கூடிய இந்த அதிகாரத்தை நான் வன்மையாக முக்குளத்தூர் புலிப்படை சார்பாக கண்டிக்கின்றேன். அதிமுக விசுவாசியாக இருந்திருக்கிறீங்க, ஒன்றிணைந்த அதிமுக தான் மறுபடியும் நீங்க அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி. நான் எடப்பாடி பொதுச் செயலாளர் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி இனிமே அது இல்லைங்க, அது முடிஞ்சு போச்சு. என்னை பொறுத்தவரை இந்த தேர்தலில் இந்த கட்சி, அடுத்த தேர்தலில் அந்த கட்சி, அடுத்த தேர்தலில் அந்த கட்சிங்கிற பாகுபதெல்லாம் எனக்கு இல்லை. நான் இந்த எம்எல்ஏ சீட்டுக்காகலாம் அதுக்காக கிடக்கிற ஒரு ஆளு நான் கிடையாது. என்னை பொறுத்தவரை எம்எல்ஏ பதவி என்பதை விட முக்குளத்தூர் புலிப்படையினுடைய தலைவன் என்பதை எனக்கு பெருமையாகத்தான் நான் நினைக்கிறேன். அதில் எனக்கு ஒரு அகமகிழ்ச்சி இருக்கு. ஆகவே எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அவர் ஒரு துரோகம் செய்யக்கூடியவர் சார். இந்த உலகத்தில் எதை வேணாலும் நம்ம மன்னிச்சிடலாம், ஆனால் நம்பிக்கை துரோகத்தை ஒருபோதும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நம்பவும் கூடாது. குறிப்பாக தமிழக மக்கள் நிச்சயமாக அதற்கான பலனை அவர் வாழும் காலத்திலே அனுபவிப்பார் என்பது என்னுடைய கருத்து.